வணக்கம். ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணியிருக்கு. ஹார்மஸ் பத்தின ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் பிரச்சனை எழுப்பியிருக்கு. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ருப்பி $96 யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டாக கடந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஏஷியாவில் காஸ்பி கொரியன் மார்க்கெட் ரெக்கார்ட் ஹையை பீட் பண்ணிச்சு இன்னைக்கு. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் சடனாக கிட்டத்தட்ட 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஒரு பெரிய வாலட்டைல் இன்னைக்கு நடந்திருக்கு. 3.7 பில்லியன் நியர்லி இண்டெக்ஸில் மட்டுமே செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. ஃபாரின் எஃப்ஐஎஸ் அங்கே செல்லிங் அதிகமாக பண்ணியிருக்கிறது. ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸோட சென்டிமெண்ட் ஸ்டில் நெகட்டிவாக டேர்ன் ஆகிறதுக்கும், இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிறதுக்கும் ஒரு பாசிபிள் இருக்குது. ஏன்னா குளோபலாகவே ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது, சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் நடக்குது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, காஸ்பியோட மார்க்கெட் தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஹை போன அதே டேயில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இண்டெக்ஸில் செல்லிங் நடந்திருக்கு. 2.9 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு பாசிவ் அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. இது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக தான் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிறது. ஓவரால் அதர் மார்க்கெட்டில் பெரிய ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. நேற்று டெக்னாலஜி ஸ்டாக்ஸோட சப்போர்ட் அமெரிக்காவோட மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. பட் அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு மார்னிங் ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. பட் அது செகண்ட் ஹாஃபில் சர்வைவ் ஆகலை. ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் 6 மாதம் ஓப்பன் பண்ணுறது எங்களோட வேலை இல்லை அப்படின்றதையும், அது எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கிறது அகெயின் ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, க்ரூட் ஆயில் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நேத்தி லோலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $99 அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இருந்தது. இன்றைக்கி அது $105 கிட்ட டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு 5 to 7% கிட்ட க்ரூட் ஆயில் நேத்தியோட லோலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $65-70 இருக்கும்போது இருந்த க்ரூட பெட்ரோலோட ப்ரைஸு, டீசலோட ப்ரைஸு ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அங்கேருந்து கிட்டத்தட்ட 50%க்கு மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃபாக பெட்ரோலுக்கு $3, அதே போல் டீசலுக்கும் நியர்லி $3 அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். பட் போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஏற்கனவே இருக்கிற ப்ரைஸ்லேருந்து $3ன்றது 3%, அப்ராக்சிமேட்டாக 3 to 4%. ஆனால் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%, $65-70. ஸோ இந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவுக்கு இம்பேக்டாக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் ரீசன் இல்லை. ஏன்னா இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஆயில் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் இன்றைக்கி அகைன் 2% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுமோன்ற ஒரு பேனிக்கும் இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஷாக்கை கொடுத்துருக்கு. ஆர்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களோட விருப்பம் இல்லை, நாங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு கொடுத்துருக்கிறது. இது அகெயின் ஈரானுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிஷியலான ஒரு விஷயமும் கூட. ரெண்டாவது, இந்த ஆயில் அண்ட் எல்பிஜி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன்னும் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இன்ஃப்ளேஷன் அடுத்த பிரச்சனை. ஏன்னா டீசல் அண்ட் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் மறுபடியும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு நினைச்சா கூட இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது குறைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. பட் இன்னொரு விஷயம், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் கோல்டு 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. எப்போல்லாம் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ கோல்டு அண்ட் சில்வரை வீக்னஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் ரொம்ப ஸ்டேபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஒரு அப்சைட் மொமெண்டம். ஓவரால் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கோல்டுக்கான இம்போர்ட் டியூட்டி இந்தியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. இந்திய மார்க்கெட் அளவில் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஏவியேஷன் செக்டர். ஸோ இதில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வேட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 18%லேருந்து 7% குறைச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் இண்டிகோவுக்கு. பட் ஆனால் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு காரணமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் மட்டும் வேட்டை குறைச்சிருக்கிறாங்க. பட் அதர் ஸ்டேட்டில் இன்னும் பெரிய அளவுக்கு இதோட இம்பேக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்த ஒரு டேட்டா என்ன அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஆந்திரா விசிட்டில் கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட், கோல்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க, பெட்ரோல் அண்ட் டீசல் ரொம்ப லிமிட்டடாக இல்லை ரொம்ப தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இதுக்கான காரணம் இம்போர்ட் அதிகமாக இருக்குது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றது ஒரு காரணம். அதனால தான் கோல்டு சில்வரில் இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தது. பட் இப்போ இந்த டேட்டா வந்ததில் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா எக்ஸ்போர்ட்டு 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இம்போர்ட்டு 10% குறைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43.5 பில்லியன் US டாலர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்குது. இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 71.9 பில்லியன் US டாலர். அதாவது கிட்டத்தட்ட 30-40% எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது அதானி குரூப் அமெரிக்காவில் US செக்யூரிட்டிஸ், அதாவது US SEC அங்கே இருக்கிற ரெகுலேட்டர் அதானிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கேஸை மேபி முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு நியூஸ் நேத்தி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பட் இன்னைக்கியோட எதிர்பார்ப்பு அது ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி ஒரு மிக்சட் ட்ரெண்ட், ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏர்னிங் காலண்டர்ஸ், அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி எதிர்பார்த்ததை விட பெட்டரான ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கு. மோர் தென் 5% இன்றைக்கி புல்லிஷ் சென்டிமெண்ட். அது மட்டும் இல்லை, ப்ரூக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அடுத்தது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் அப்டேட், குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. ப்ராஃபிட் 70%, ரெவன்யூ 41% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஜிஇ ஷிப்பிங் 3 மடங்கு லாபம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். இன்னொரு ஸ்டாக் இன்னைக்கு வந்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன, நசாரா டெக்னாலஜிஸ். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு 15-16% கிட்ட இன்ட்ராடேல ஒரு பெரிய ஸ்பைக் இருந்தது. ஜிரோதாவோட நிக்கில் காமத் இந்த ஸ்டாக்கில் பை பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ், பிளாக் டீல் ட்ரேட் ஆகிருக்கு, அதில் பை பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. பட் இது ஒரு ஸ்பெகுலேஷன் தான், இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. கல்பத்தார் பவர் ஒரு குட் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட் தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஏமாற்றம். இதில் மிட் கேப்போட இம்பேக்டும் இதில் இருந்ததுன்னு சொல்லலாம். கோல்டு லோனோட க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஸ்டாக் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்றதுனால இன்றைக்கி நெகட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. ஹட்கோவோட ரிசல்ட்டு இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு பெரிய அளவுக்கு ப்ளீட் ஆகிருக்கு, செல்லிங் ப்ரெஷர். அதே போல் வோல்டாஸோட ரிசல்ட்டும் கை கொடுக்கல, 4-5% ஃபால் ஆகிருக்கு. எல்என்டி ஃபுட்ஸோட ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு டர்ன் ஆகலை. அலம்பிக் ஃபார்மாவோட ரிசல்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. பட் ரியாக்ஷன் வைஸ் நியூட்ரலாக க்ளோஸ் ஆனாலும் பட் நாளைக்கு இதில் மார்ஜின் வந்து வீக்காக கொடுத்துருக்குறாங்க. பட் மிக்சட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். வெல்ஸ்பூன் லிவிங் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இதை தாண்டி 1500 கோடி ரூபா மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராவில் பாரத் ஃபோர்ஜ் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். கிராம்ப்டன் கன்சூமர் ஒரு லார்ஜ் பிளாக் டீல் இதில் இம்பேக்ட் இருக்குது. இதில் பிட்டிங் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு ஏன்னா ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப யூனிக்கான ப்ரொமோட்டர்ஸில் மல்டிபிள் ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கிறதுனால ஆதித்யா பிர்லா, கிராசிம் வந்து இந்த பிட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. மேபி கிராசிம், கிராம்ப்டன் கன்சூமர் இந்த 2 ஸ்டாக்கும் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கிராம்ப்டன் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரீசெண்டாக ரிசல்ட் வந்தது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ரிசல்ட் நேத்தியே கொடுத்துருந்தது, பாசிட்டிவாக தான் இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். ராடிகோ, மோதிலால் ஆஸ்வால், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் டாப் பையா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த 2 ஸ்டாக்கும். தங்கமயில் ஜுவல்லரி ஆக்சுவலாக இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு வாலடைல் செஷனாக இருந்தது. ஸோ இப்போ இந்த வாரம் ஓவரால் ஒரு பெரிய வாலடைல் செஷனாக இருந்தது. ஏன்னா கடந்த வியாழன், வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 4 நாள் இறங்கின மார்க்கெட் புதன்கிழமை ஒரு ஸ்லைட் யூ டர்ன், நியூட்ரல் டு பாசிட்டிவ். அதே போல் வியாழக்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா 277 பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தது, ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். இன்னைக்கு நேத்தியோட ஹையை உடைச்சி பிரேக் பண்ணியிருந்தாலும் பட் சர்வைவ் ஆகலை. க்ளோசிங்கில் ஒரு பேரிஷ் கேண்டலாகவே முடிஞ்சிருக்கு. இந்த பேரிஷ் கேண்டல் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, பாடியை விட அப்பர் வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ அப்பர் வீக்கோட இந்த பேரிஷ் கேண்டல் என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணோன்னா ஒரு புல்லிஷ்லேருந்து பேரிஷ்கான ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷனாக பார்க்கலாம்.
ஸோ இப்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் வரப்போகிற வாரம் கவனிக்கலாம். தொடர்ந்து கண்டினியூஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்னாக இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸு இந்த வாரம் பெரிய மோசமான வாரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல்லேருந்தே ரிசல்ட் வந்ததுலேருந்து ஐடி ஸ்டாக்ஸில் தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ரெஷர். அதுக்கு முன்னாடி ஏஐயோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸோட ஃபால் கண்டினியூ ஆகிருக்கு. அதை மெட்டல் ஸ்டாக்ஸை கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணுது. பட் இன்றைக்கும் மெட்டல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. அப்போ என்னென்னா வரப்போகிற வாரம் மெட்டல் செக்டார், அதானி குரூப் ஸ்டாக்ஸு, ஐடி ஸ்டாக்ஸில் பவுன்ஸ் பேக் நடக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிருக்கு. மேபி ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் நேத்தி பாசிட்டிவாக இருந்தது. ரெண்டாவது, இன்னைக்கு ரிசல்ட் வந்த ஒரு சில ஸ்டாக்ஸு, நேத்தி போஸ்ட் மார்க்கெட்டில் ரிசல்ட் வந்த ஒரு சில ஸ்டாக்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஜிஇ ஷிப்பிங், நசரா டெக்னாலஜிஸ், பாரத் ஃபோர்ஜோட நியூஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்னியோட வாலட்டைல் பொறுத்து நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். ஸோ இதை தாண்டி நிஃப்டியோட அடுத்த ரேஞ்ச் என்ன? 23,400ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன். இது நேத்தியோட லோ. இந்த லெவல் உடைக்காம நேற்று சர்வைவ் ஆச்சு. பட் இதில் வரப்போகிற வாரம் 23,400க்கு கீழே க்ளோஸ் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அந்த லெவல் பிரேக் பண்ணால் 23,200 அடுத்த சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50ல் என்ன நடந்திருக்குன்னா, 24 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 25 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாகவும் இருந்தது. பிராட் மார்க்கெட்டில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் ஹிண்டால்கோ இன்றைக்கி டாப் லூசர், 3% கிட்ட ஃபால் ஆச்சு. நெஸ்லே இந்தியா, எட்டர்னல், டாடா ஸ்டீல், இந்த மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் நிஃப்டியில் டாப் கெய்னர். டாக்டர் ரெட்டி இன்னைக்கு அகைன் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 3% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. பட் இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் நேத்தியோட இல்லை நாஸ்டாக் இண்டெக்ஸோட ரேலி ஒரு காரணமாக இருந்தது. கோடக் மஹேந்திரா பேங்க் இன்னைக்கு 2% மேலே இன்க்ரீஸ் ஆனாலும் க்ளோசிங்கில் 1% பாசிட்டிவாக இருந்தது. பாரதி ஏர்டெல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருந்தது. இன்றைக்கும் 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது இன்னைக்கு முக்கியமாக பேங்க் நிஃப்டி பக்கம் வரும்போது பேங்க் நிஃப்டி 0.7% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட், யூனியன், பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்த மாதிரி டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஎஸ்யூ பேங்க்ஸாக இன்றைக்கி அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கு. இல்லை கோடக், ஃபெடரல் பேங்க்கு இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் முத்தூட் ஃபினான்ஸ் 6% கிட்ட ஃபாலோ ஆகிருக்கு. மண்டேவும் நம்ம முத்தூட் ஃபினான்ஸ் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது. ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மிட் கேப் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 5% இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் லூசராக இருக்குது. அதே போல் இந்துஸ்தான் ஜிங்கும் நியர்லி 5% ஃபாலோ ஆயிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் டாப் லூசரில் இருக்குது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி டாப் கெய்னர் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில். குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு காரணம். அதே போல் ஏற்கனவே ரிசல்ட் வந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸு இன்றைக்கி 3% பாசிட்டிவ். இதில் ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி போஷ் லிமிடெட் இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் பக்கம் வரும்போது 61 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது, 39 ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்த அட்கோ இன்னைக்கு 8% ஃபால் ஆயிருக்கு. வோல்டாஸோட ரிசல்ட் 4% இறங்கியிருக்கு. நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆன செயில் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. நால்கோவும் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர். அதே போல் கொச்சின் ஷிப்யார்ட் நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. பயோகான், டாடா எலக்ஸி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இந்த 4 ஸ்டாக்கும் மிட் கேப்பில் 2%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு ஸ்மால் கேப்பில் டாப் லூசராக இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் சம்பல் ஃபெர்டிலைசர் நேற்று ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு இந்த ஸ்டாக் 6% பாசிட்டிவாக இருக்குது. கிராம்டன் நியூஸ் இம்பேக்ட், ஜிஇ ஷிப்பிங்கோட ரிசல்ட், ஆம்பர், ரெட்டிங்டன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஸ்மால் கேப்பில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குரூஷியல் ஸ்டேஜில் டர்ன் ஆகிருக்கு. ஒரு பேரிஷ் கேண்டில் புல்லிஷ்லேருந்து பேரிஷாக டர்ன் ஆகிறதுக்கான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில், டே சார்ட்டில் 23,400 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். வரப்போகிற வாரம் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டேஜில். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, அதாவது சனிக்கிழமை 16 மே, சென்னை தாம்பரமில் ஒரு டைரக்ட் ட்ரைனிங் செஷன், ஆப்ஷன் ட்ரேடிங்கோட அட்வான்ஸ் லெவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங் செஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் என்னோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாமே ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.